சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜெயிலுக்கு ஆப்போசிட்ல அரசு பொருளாதாரம் கொடுத்தாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்துருக்கேன். நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பொருட்காட்சியில் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபா. இந்த ஆசை பொருட்காட்சி நம்ம பாலை பஸ் ஸ்டாண்ட் ஜெயிலுக்கு ஆப்போசிட்ல தான் போட்டிருக்காங்க. நாங்களுமே 2 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு தான் உள்ள போயிருந்தோம். அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க, ஒன்னொன்னையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்குள்ளே போயிருந்தோம். இங்கே நிறைய விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி நிறைய இருந்துச்சு. ஸோ இதையுமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். வந்துட்டு கைத்தறி துறைக்குள்ளே போயிருந்தோம். இங்கேயுமே அந்த கைத்தறி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மிஷின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது போக அவங்க ஷாரீஸ்மே வச்சுருந்தாங்க. தாத்தா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு நெடுஞ்சாலைத்துறை வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஊர் ரெட்டைப்பாலத்தை அழகாக வச்சுருந்தாங்க. அது போக நம்ம திருநெல்வேலியே சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறைய துறைகள் வச்சுருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தேன். அங்கே முருங்கைக்காய் வச்சு நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பவுடராக இருக்கட்டும், உணவு பொருட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அது போக பனங்கிழங்கு, கருப்பட்டி, நொங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வச்சுருந்தாங்க. பள்ளித்துறை தான் வச்சுருந்தாங்க. இங்கேயுமே ஸ்கூலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸை கூப்பிட்டு வந்து எல்லா துறையும் போய் பாருங்க. இதுவுமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்துட்டு வேளாண்மை துறைக்குள்ள போயிருந்தோம். இங்கேயுமே அதை பேஸ் பண்ணி நிறைய இருந்துச்சு. அப்புறம் அவளை வச்சு ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது சாம்பிளுமே கொடுத்துருந்தாங்க. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் நல்லா இருந்தது. இதை நீங்க குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாவும் கொடுத்துக்கலாம். இதை பத்தின மோர் எக்ஸ்பிளனேஷன் அக்கா கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி சாப்பிடலாம். இது ஒரு 6 வகை சிறுதானிய நூடுல்ஸ் நல்லா செஞ்சு எல்லாமே. அப்புறம் எங்கிட்ட சிறுதானிய நூடுல்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாமே பாலில் அந்த மாதிரி நாட்டுச்சக்கரை போட்டு அந்த மாதிரி சாப்பிட்றது நிறைய இருக்குது. கேரட் நூடுல்ஸு, சிறுதானிய நூடுல்ஸு அந்த மாதிரி வகை இருக்குது. எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அப்புறம் அரிசி வகையிலும் எங்கிட்ட நிறைய இருக்குது. எல்லாமே ஆர்கானிக் அரிசி தான். அவளும் பார்த்தீங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு, கர்ப்பப்பை விசாரிக்கிறவங்களுக்கு எல்லாமே சாப்பிட ஹெல்த்தியான ஃபுட்டு தான். எல்லாமே நல்லாயிருக்கும். சிறுதானிய நூடுல்ஸ் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிடலாம். எல்லாமே ஷாப் நேம் மில்லட் லீஃப். அது காலையில் சாப்பிட்டு நேம் வந்து மில்லட் லீஃப். எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். சிறுதானிய இது வந்து ஸ்ரீனிவாசனாக ஏ காலனி நெக்ஸ்ட் வந்துட்டு இந்து சமய அறநிலைத்துறை வச்சுருந்தாங்க. உள்ளே போனோன்னா நம்ம நெல்லையக்காக்கும் நெல்லையப்பரும் காந்திமதி அம்மனையும் அப்படியே தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் நம்ம ஊர் தேரையுமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு சக்கரை பொங்கலும் அவங்க கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஊர் ஜங்ஷனு, புது பஸ் ஸ்டாண்டு, விஓசி கிரவுண்ட் எல்லாம் அப்படியே தத்ரூபமாக அப்படியே ஒவ்வொன்றையும் பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அண்ணா கலையரங்கமுமே இருந்துச்சு. அப்புறம் நார்மலாக எப்போதும் பொருட்காட்சியில் இருக்க மாதிரி நம்ம குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொலம்பஸ், ஃபுட் ஸ்டால் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அது போக வனத்துறையுமே இருந்துச்சு. அதுலேயுமே மான்,
அதே மாதிரி ஒவ்வொரு மானோட கொம்பு அது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒவ்வொன்றும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் குட்டீஸை கூப்பிட்டு வந்துட்டு இந்த பொருட்காட்சியை வந்துட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்கள். ஒவ்வொன்றும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது.